உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். பெரும் பாவத்தோடு என்னுடைய ரிஸ்கை தேடுவதற்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். நீ இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் சுபகுடைய தொழுகையை தொழுவதை விட்டு முன்னே முடிச்சு போட்டு விட்டது. உனக்கு சுபகு கிடைக்காது. பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபகுடைய தொழுகையை கொடுக்கவே மாட்டான். பாபாக்களே, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன யா ரசூலல்லாஹ்? படுத்திருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தலைக்கு மேலால் நின்று கொண்டிருந்த மனிதன் போடுகிறான். அந்த தலை அந்த இடத்துல நொறுங்கி விடுகிறது. அந்த கல் உருள ஆரம்பிக்கிறது. மறுபடியும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அதே இடத்துல நிற்கிறான். அந்த தலை மறுபடியும் மீண்டு வருகிறது. ஃபர்தான தொழுகையுடைய நேரம் வந்து, கண்ணியமானவர்களே, அதற்குரிய அதான் கூறப்பட்டு விட்டது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது. அந்த மனிதன் பிறண்டு தூங்குகிறான். யனாமு அனி ஸலாத்தில் மக்தூபா. அவன் தன்னுடைய ஃபர்தான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய பெட்டில் அமர்ந்து தன்னுடைய பெட்டில் சுருண்டு கொண்டிருந்து அவன் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவன் தான் இவன். சுபகுடைய தொழுகையில் தன்னுடைய வீட்டில் இருந்து மஸ்ஜிதுக்கு வந்தால், அன்பாளர்களே, நாங்க வர்றோம் இல்ல, அதே 7:30 மணியை நாங்க தொழிலுக்கு பயன்படுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். பெரும் பாவத்தோடு என்னுடைய ரிஸ்கை தேடுவதற்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். நாங்க 4 நேர தொழுகையும் தொழுகிறோம், உங்களோடு தான் இருக்கிறோம். ஆனா எனக்கு சுபகுடைய தொழுகைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதில்ல. ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, ஏ மனிதா, கையதத்க துனூபுக். உன்னுடைய பாவங்கள், நீ இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் சுபகுடைய தொழுகையை தொழுவதை விட்டு முன்னே முடிச்சு போட்டு விட்டது. நீ பாவம் செய்யலாம், உனக்கு எப்படி சுபகு கிடைக்கும்? உனக்கு சுபகு கிடைக்காது. இரவு நேரத்தை பாவத்துக்காக வேண்டி பயன்படுத்துகிறாய். அன்புக்குரியவர்களே, யாரும் இதை தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். இன்று வளர்ந்து வரக்கூடிய வாலிபர் சமுதாயம் மொபைல் போனை எடுத்து அவங்களுடைய ஹெட்செட்டை 2 காதலையும் போட்டாங்கண்டா, கண்ணியமானவர்களே, சுபகுடைய அதானும் சில வேளை கேட்கும் இசை சத்தங்கள் நம்முடைய காதுக்குள்ளால் ஓடிக்கொண்டிருக்கும். இட் இஸ் ரைட் ஓ நோ? இசை சத்தம் நுழைந்து கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, கண்ணால் இரவு நேரத்தில் விபச்சாரம் செய்கிறான். தன்னுடைய மொபைல் போனை முன்னால வச்சு கண்ணால் விபச்சாரம் செய்கிறான். அன்புக்குரியவர்களே, 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி, சுப்ஹானல்லாஹ், அதுக்கு பின்னால தான் உறங்குறாரு. சுபஹ் இல்ல. என்ன காரணம்? பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபஹுடைய தொழுகையை கொடுக்கவே மாட்டான். சாபாக்களே, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன யா ரசூலல்லாஹ்? படுத்திருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தலைக்கு மேலால் நின்று கொண்டிருந்த மனிதன் போடுகிறான். அன்புக்குரியவர்களே, அந்த தலை அந்த இடத்துல நொறுங்கி விடுகிறது. அந்த கல் உருள ஆரம்பிக்கிறது. அந்த கல்லுக்கு பின்னால் அவன் ஓடுறான். மறுபடியும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அதே இடத்துல நிக்கிறான். அந்த தலை மறுபடியும் மீண்டு வருகிறது. மறுபடியும் கல்ல போடுறான். அன்பு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சுப்ஹானல்லாஹ், மா ஹாதான், உங்க யாரப்பா? என்ன நடக்குதுங்க? யா ரசூலல்லாஹ், நீங்க முன்னால நடந்து போங்க, நடங்கள் முன்னால், இதற்குரிய பதிலை உங்களுக்கு பின்னால் கூறுகிறோம். கிட்டத்தட்ட 6 அல்லது 7 நிகழ்வுகள் நடக்கிறது. யாரப்பா அவன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 2 மனிதர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலல்லாஹ், யனாமு அனி ஸலாத்தில் மக்தூபா. ஃபர்தான தொழுகையுடைய நேரம் வந்து, கண்ணியமானவர்களே, அதற்குரிய அதான் கூறப்பட்டு விட்டது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது. அந்த மனிதன் பிறண்டு தூங்குகிறான். யனாமு அனி ஸலாத்தில் மக்தூபா. அவன் தன்னுடைய ஃபர்தான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய பெட்டில் அமர்ந்து தன்னுடைய பெட்டில் சுருண்டு கொண்டிருந்து அவன் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவன் தான் இவன். ஏன் தலையுடைக்கப்படுகிறது? ஏனென்றா தூக்கத்துடைய இன்பத்தை அல்லாஹ் தலையில வைத்திருக்கிறான். அதனால அல்லாஹ் தலையை உடைக்கிறான்.
அன்புக்குரியவர்களே, நான் தொழுகை என்ற தலைப்பு எடுக்கவில்லை, சுபகுடைய தொழுகை என்ற தலைப்பில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றா சுபகுடைய தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை யார் தலையில வச்சுக் கொள்றாங்களோ அடுத்த 4 நேர தொழுகையினுடைய முக்கியத்துவம் அவருக்கு ஏற்பட்டும். அது ஒட்டோவாக வரும். அல்லாஹ் ஆச்சரியமான சிறப்பம்சங்களை வைத்திருக்கிறான். அன்றைய நாள் சுபகுடைய தொழுகை தொழுங்க. வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பிரகாசத்தை பாருங்க, தொழில் இருக்கக்கூடிய பரக்கத்தை பாருங்க, தொழில் இருக்கக்கூடிய அபிவிருத்தியை பாருங்க, மனைவியின் மூலமாகவும் குழந்தைகளின் மூலமாகவும் வரக்கூடிய சந்தோஷத்தை பாருங்க. அன்பாளர்களே, யாரு சுபகுடைய தொழுகை தொழுவாரோ கான ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்புக்குள்ளால் வந்து விடுவார். கான ஃபீ ஹிமாயத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ளால் வந்து விடுவார்.